ஹாய்ங்க, வெல்கம் டு டெய்லர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரத்துக்கு எங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். பங்குனி உத்திரத்துக்கு நாளே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. ஆனால் அன்னைக்கு உத்திரத்தன்னைக்கு காலையில் ப்ளவுஸ் வந்து அர்ஜென்ட் ப்ளவுஸ் 3 இருந்தது. அதை முடிச்சுட்டு தான் நான் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தது. அவங்களும் கோவிலுக்கு போகிறாங்க. ஈவினிங் கோவிலுக்கு போகிறதுனால காலையிலே கேட்டிருந்தாங்க. 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கூட டைம் ஆகலைங்க. அதுக்கு ஹூக் கட்டுறதுக்குள்ளே ஈவினிங் 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நான் எல்லா வேலையும் வீட்டில் முடித்ததுனால சரி ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு நேராக சாமி கும்பிட்றதுக்கு வந்துடலான்ட்டு காலையிலேயே ஸ்டிச்சிங் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. ஸ்டிச்சிங் வேலையை முடித்தாதான் என்னமோ பெரிய வேலை முடிஞ்சது மாதிரி இருக்குது. நம்ம டெய்லர்ஸுங்கிறதுனால நம்ம நல்ல நாள் பெரிய நாளில் கூட அவங்கேயும் வேலை இருக்குது, நம்ம இங்கேயும் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு வாசலில் கோலம் போட்டு பூஜை சாமான்லாம் அத்தை வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு நான் வாஷ் பண்ணுறத விட அத்தை பூஜை சாமான் வாஷ் பண்ணாங்கன்னா ரொம்பவே சூப்பராக வாஷ் பண்ணி தருவாங்க. அதனால அத்தை தான் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. பூஜை சாமானுக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சேன். அப்போ இவங்க இலை, பூ, பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு எல்லாமே வந்து சாமி கும்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபைனலாக பூஜை பாத்திரத்துக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கிட்ட போய் எடுத்து வச்சாச்சு. நான் 4 மணிக்கு மேலே தான் வந்து வாசல் தெளித்து விட்டு கோலம் போட்டுட்டு சாமி இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைச்சிருந்தேன். காலையிலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே விரதம்னா ஒன்றுமே சாப்பிடாம பால் பழம் மட்டும் சாப்பிட்டு அந்த மாதிரியெல்லாம் விரதம் கிடையாது. காலையில் இட்லி மட்டும் சாப்பிட்டோம். ஒரு நேரம் டிஃபன், ஒரு நேரம் சாப்பாடு. அதுதான் எங்களை பொறுத்தளவு விரதம். நான் மட்டும் இல்லைங்க, பிள்ளைங்களும் அப்படி தான். பிள்ளைங்களுமே வந்து காலையில் இட்லி சாப்பிட்டாங்க. மதியானம் யாருமே சாப்பிடலை. நைட்டுக்கு விரதம் வந்து இலை போட்டு சாப்பிட்டோம். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடை பாயசத்தோடு சமைப்போம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் லாஸ்ட் டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வடை செய்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக வந்து விரத சாப்பாடு செய்ய முடியுமோ அதே மாதிரி செஞ்சாச்சு. சாதம், சாம்பார், வாழைக்காய் வறுவல், அப்புறம் பாயாசம், அப்பளம் இது மட்டும்தான் செஞ்சுருந்தேன். செஞ்சு முருகனுக்கு பாயாசம் வந்து படைச்சிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டேங்க. நான் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கே ஒரு 8 மணி பக்கம் ஆகிடுச்சு. அதனால் பிள்ளைங்க வந்து பசி தாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போகும்போதே ஒரு 8:45 ஆகிடுச்சு. சரி இன்றைக்கி வந்து சாமி பார்க்க முடியாது, நட சாத்திடுவாங்க அப்படின்னு தான் நினச்சோங்க. ஆனால் 6 மணிக்கு போகும்போது கூட இவ்வளோ சூப்பராக சாமி பார்த்துருக்க முடியாதுங்க. அவ்வளோ சூப்பரான அவ்வளோ அருமையான தரிசனம். முருகனை பார்க்க கண்கோடி வேணுங்க. பார்த்த உடனே அப்படியே சிலுத்துருச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தார் முருகன். அது மட்டும் இல்லாமல் முருகன் உற்சவர் வந்து வீதி உலா வந்துச்சு. அவர் வந்தவரை வந்து வெளியில் வச்சுருந்தாங்க. அந்த வீடியோவும் லாஸ்ட்டு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோ அருமையான தரிசனம். நான் நினச்சி கூட பார்க்கல. சாமி பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அது மாதிரி தரிசனமும் நல்லா இருந்தது. அதே போல் ரொம்ப நேரம் கோயிலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். நான் நினச்சேன் காலையிலேருந்து விரதம் இருந்து நம்ம இப்படி வந்து சாப்பிட்டுட்டு போகிறோமே அப்படின்னு நினச்சோம். ஆனால் பிள்ளைங்க ரொம்பவே டயர்டாயிட்டாங்க. ஏன்னா காலையில் சாப்பிட்டதா நம்ம கூட பசி தாங்குவோம். இவங்க சொன்னாங்க நீனும் வந்து டேப்லெட் போடணும், அதனால் நீ வந்து சாப்பிட்டுட்டே வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் போனோம். பரவாயில்லைங்க, முருகன் வந்து அந்த தரிசனம் கொடுத்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பராக வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு, கோவிலையும் போய் சாமி கும்பிட்டாச்சு. இந்த பங்குனி உத்திரத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குங்க. இது வந்து எனக்கு போன வருஷம் தான் தெரிய வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரையும் நான் என்ன நினப்பேன்னா, பங்குனி உத்திரத்துக்கு முருகனுக்கு உகந்த நாள், கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம், அது மட்டும்தான் நான் நினப்பேன். போன வருஷத்தில் இருந்து தான் இதுக்கு சிறப்புகள் என்னென்னங்கிறதே எனக்கு போன வருஷம் தான் தெரிய வந்துச்சு. அதை வந்து நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் பங்குனி. அதே போல் தமிழ் நட்சத்திரத்துலேயும் கடைசி நட்சத்திரம் உத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரமும் இந்த பங்குனி மாதமும் சேர்ந்து பௌர்ணமி நாளில் சந்திக்கிற நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். அதனால இந்த பங்குனி உத்திரத்தில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் இந்த நாள். ஐயப்பன் அவதரித்த நாளும் இந்த நாள் தானா, மகாலட்சுமி தாயார் அவதரித்த நாளும் இந்த நாள் தானா, அது மாதிரி திருக்கல்யாணம், நிறைய திருக்கல்யாணம் இந்த நாளில் தான் நமக்கு நடந்திருக்கு. அதாவது சிவன், பார்வதி, மகாலட்சுமி தாயார், மகாவிஷ்ணு, அப்புறம் முருகன், தெய்வானை, ராமர், சீதை, இந்த மாதிரி நிறைய தெய்வங்களோட திருக்கல்யாணம் வந்து இந்த பங்குனி உத்திர நாளில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அத்தனை சிறப்புமிக்க இந்த நாளில் காலையிலேருந்து விரதம் இருந்து முருகனுக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு விரதம் விட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தது எனக்கு ரொம்பவே திருப்தியாக, மனசுக்கு நிம்மதியாக, சந்தோஷமாக இருந்துச்சு. முருகன் பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தார். ஃபைனலாக சாமியெலாம் கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.